இந்த கொடியூரில் கிட்டத்தட்ட நான் மாடி தோட்டத்தில் நான் ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அட்டகாசமாக காய்ச்சிருச்சு. அவ்வளோ பிஞ்சு ஒரு கணுலையுமே வந்து ஒரு பிஞ்சு இறங்கியிருக்கு பாருங்கள். ரொம்ப சொதப்புச்சு இந்த செடி. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ நெய் மிளகாமே வந்து நிறைய பழம் வச்சுருக்கு. இதில் மாடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருக்கிற மிளகாலேயே ரொம்ப ஸ்பைசியான மிளகா அப்படின்னா இதுதான் சொல்ல முடியும். உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான பொருட்கள் குறைவான விலையில், மேலும் ஒட்டு ரகம் மற்றும் அரிய வகை பழமரக்கன்றுகள், பூச்செடிகள் மற்றும் மூலிகை செடிகளும் நம்ம ஆர்கே பட்டறையிலே கிடைக்கும். இடம் குரோம்பேட்டை தாலுகா ஆஃபீஸ் அருகில் வாரத்தில் 7 நாட்களிலும். மேலும் arkpatrai.com அப்படின்ற வெப்சைட்ல பொருட்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கொரியர் மற்றும் பார்சல் வசதி மூலமாக பொருட்கள் இந்தியா முழுவதும் டெலிவரி செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பட்டறை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் செக்மெண்ட் நம்மளுடைய மாடித்தோட்டம் டூர் தான். ரொம்ப நாள் கழிச்சு அண்ட் வழக்கம் போல் இந்த டைமுமே வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய நியூ அரைவல்ஸும் இருக்குது. அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கார்டன் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சில சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், வாங்க கிளம்பலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டையில் ஜாயின் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம பட்டையில் வச்சு உடனே பார்க்கணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். முதல் அப்டேட் நம்மளுடைய இந்த ஸ்பாட்டில் இருந்து தான், நம்மளுடைய ஓலக்கொட்டைகள்லாம் தான் வழக்கம் போல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப க்ரீனிஷாக இருந்திருக்கும். நிறைய செடியும் வளர்ந்துருச்சு. இப்போ முன்னாடிலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருந்தது. இப்போ நான் நினைக்கிறத விட பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோட வளர்ச்சியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மணி பிளான்ட்லாம் முன்னாடி ஒரு சில ஸ்டெம்மில் தான் வந்து படத்தி விட்டுருந்தோம். இப்போ எல்லா இதுலேயுமே வந்து நம்ம மணி பிளான்ட்டை வந்து கவர் பண்ணிட்டோம் சூப்பராக. அண்ட் எல்லாமே நல்லா வளரவும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓலக்கொட்டையில் இந்த ஸ்பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 அடியை வந்து நம்ம பிரிச்சுட்டோம். முன்னாடி வந்து ஃபுல்லாக கவர்டாக இருந்துச்சு இங்கே ஓலை ஃபுல்லாக எல்லாமே. ஸோ அது எல்லாமே எடுத்துட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம இங்கே வீடியோஸ் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காகவும் இருக்குது, அதுவும் ஒரு ரீசன். ஸோ இப்போ பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வழியாக பார்த்திங்கன்னா 2-3 மணி நேரம் வந்து சன்லைட் வந்து உள்ள எல்லா செடி மேலேயும் படுது. ஸோ அதுவே மொத்தம்னா இந்த செடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் முன்னாடியே எனக்கு மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற செடியை ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா வெளில எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது, திருப்பி அங்கேருந்து மாற்ற வேண்டியதாக இருக்குது. அண்ட் எல்லாமே பெரிய பெரிய செடி வேறு, தூக்கி வைக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக இங்கே தான் இருக்காங்க. எல்லாமே நல்லா வளரவும் ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக. ஸோ எல்லா செடிகள் மேலேயும் சூப்பராக வெயில் படுது அப்படின்றதால எல்லாத்தோடைய க்ரோத்துமே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மணி பிளான்ட்டுமே முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டோடைய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். பட் லீஃப் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு பிளைன் கலர்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். அதோட அந்த நேச்சுரல் கலரே இருக்காது. பட் இப்போ இந்த சன்லைட் படும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீனை முன்னாடி உங்களுக்கு இந்த லீஃப் பார்க்கும்போதே தெரியும், இப்படி தான் இருந்தது முன்னாடி சன்லைட் படுறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலி இந்த பிளான்ட்டோடைய கலர் பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து கோல்டன் மணி பிளான்ட். இது இப்போ சன்லைட் பட்டதுக்கு அப்புறமேட்டு சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுவுமே அப்படி தான், வேரிகேட்டட் தான். முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா லீஃபும் இப்படி தான் இருக்கும் பிளைன் க்ரீனில். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சன்லைட் பட ஆரம்பிச்சோன்னா அதோட நேச்சுரல் கலர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இதுதான் வந்து அதோட ஒரிஜினல் கலர். ஸோ சன்லைட் பட்ட உடனே எல்லாமே அதோடைய வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நான் உண்மையாக முன்னாடி கம்பேர் பண்ணும்போது அண்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இங்கே. அண்ட் அப்படி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே செமிஷேட் பிளான்ட் தான் நம்ம வச்சுருக்கோம் ஃபுல்லாக. ஸோ அடுத்து தான் நம்மளுடைய இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஷேட் நெட் போட்டிருந்தோம். ஸோ இங்கே ரீசன் என்னென்னா ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லாம் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம் நிறையா. ஸோ அதுக்கான ரீசன் தான் இங்கே. அண்ட் எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி சூப்பராக வரவும் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நிறையா அந்த டர்ட்டில் வைன், இந்த டர்ங்கிள் ஆர்ட் பிளான்ட் தான் இருக்கும் இதில். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சது தான். இப்போ சூப்பராக வளர்ந்துருச்சு எல்லாமே. அண்ட் ஸ்பைடர் பிளான்ட்டும் ஒரு 1-2 இருக்குது. அண்ட் இதுவும் கொஞ்சம் வெயில் நல்லா பட்டால் தான் செடி நல்லா வருது. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மேலே எல்லாமே அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டிஞ்சர் பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டோடைய லீஃப் பார்த்திங்கன்னா நமக்கு அடிபட்டுச்சுன்னா அது கசக்கி காயத்து மேலே வச்சாங்க அப்படின்னா அந்த டிஞ்சருடைய வேலை வந்து பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இப்போ. அண்ட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாமே கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாதால் ஒரு 4-5 நாள் தண்ணி ப்ராப்பராக ஊற்றல, எல்லாமே வாடி வதங்கிருச்சு. நானும் எல்லாமே காலின்னு தான் நினச்சேன். பட் அப்புறம் வாட்டரிங்லாம் ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்தோன்னே எல்லாமே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 2 பிளான்ட் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மற்ற பிளான்ட்லாம் எப்படி இருக்குது, அது 2 மட்டும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் ரெக்கவர் ஆகலை. தெரிஞ்சு ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீபாட் பண்ணோம் அப்படின்னா அது சரியாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கேருந்து லைனாக பார்க்க ஆரம்பிச்சது என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. முதல்ல வந்து ஒரு பிளாக்பெரி பிளான்ட் தான் நம்ம ஒரு 18 இன்ச்சஸ் பாட்டில் தான் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டுக்குலாம் வராதுன்னு சொன்னாங்க ஒரு சிலர். பட் எதிர்பாராததும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்கள். இதில் ஒரே ஒரு வதங்கி போன மாதிரி இருந்த ஒரு ஸ்டெம் தான் கொண்டு வந்து வச்சேன். அண்ட் சூப்பராக வந்துட்டு
மேலேயும் ஃபுல்லாக படர்ந்துருச்சு, இந்த சைட்லேயும் ஃபுல்லாக படர்ந்துருச்சு. அண்ட் இப்போ எந்த சைடில் அதுங்களுக்கு போகிறதுக்குனே தெரியல அந்த அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 வருஷம் விட்டோம்னா இந்த பந்தல் ஃபுல்லாகவே இந்த பிளாக்பெர்ரி ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதை வந்து எப்படி அடுத்தடுத்து ஈல்டு வருது அப்படின்றது எல்லாமே அடுத்ததாக பார்க்கலாம். அண்ட் இங்கே ரெக்டாங்கிள் பாட்லாம் இதெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் சீட் போடலை, விதை தனியாக போட்டு வச்சுருக்கேன், நாற்று மாற்றி வைக்கணும். அண்ட் இதில் வந்து ஒரு கோவக்காவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி நிறைய ஈல்டு கொடுத்துருந்துச்சு, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பேன். அப்புறமேட்டு அட் அ டைமில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இலை மட்டும் தான் வருது தவிர சுத்தமாக பிஞ்சே வைக்கலாம். ஃபுல்லாகவே கழிச்சு விட்டுறேன். கழிச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் இப்போ இலெல்லாம் வச்சு மேலெலாம் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. அண்ட் இனிமேல் வந்து ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பாட்டில் இருந்த 10 மணி பூன்னு சொல்லுவாங்களே, அந்த டேபிள் ரோஸ் எல்லாமே நம்ம வச்சுருந்தோம். அண்ட் இதில் வந்து ஒரு 80% வந்து இந்த புறா வந்து காலி பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக பின்னாடி அங்கே அதில் வந்து ஃபுல்லாக புறா தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து எல்லாத்தையுமே இங்கே காலி பண்ணிட்டாங்க சூப்பராக. நம்ம அடுத்த வாட்டி நம்ம போடும்போது நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணோம் நம்ம அதில் போடுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு பீர்க்கன் கொடி வந்து நம்ம வேறு ஒரு க்ரோ பேக்கில் சும்மா விதை ஊனி வச்சுருந்தோம். நல்லா வளர்ந்துருந்துச்சு எல்லாமே. அங்கே இடம் போகாதால் சரி சும்மா இதில் ஒன்று எடுத்து வைப்போம்னு எடுத்து வச்சேன். பட் நம்ம அதுக்குன்னு ஒதுக்கின இடத்துல காய்க்கிறத விட இது சும்மா எடுத்துகிட்டு வந்ததில் வந்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த இங்கே ஒன்று மேலே அப்புறம் உள்ளே அந்த மாதிரிலாம் நிறைய பீர்க்கன் இருக்குது இங்கே எல்லாமே. அண்ட் இது எல்லாமே வந்து அடுத்து ஒரு இன்னும் விளையில அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ நான் போடுறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு சில குரோட்டன்ஸ் நம்ம வச்சுருக்கோம், ஆஸ்பரகஸ் வச்சுருக்கோம், அண்ட் ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்பைடர் பிளான்ட் மாதிரியே ஒரு வெரைட்டி. ஆக்சுவலாக இது நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்தது தான் வச்சேன். பட் இப்போ வந்து ஸ்பைடர் பிளான்ட்டை விட நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அண்ட் இந்த பைப் லைனில் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும் நம்ம ஸ்பைடர் பிளான்ட் வச்சது. எல்லாமே மதர் பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட்லேருந்து எடுத்து சும்மா சின்னதாக வச்சது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா க்ரீனிஷாக வளர்ந்துருச்சு. அண்ட் முன்னாடி ஃபுல்லாக வந்து ரெக்டாங்கிள் பாட் நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் முதல்ல வந்து ஒட்டி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து சன்லைட் வந்து ப்ராப்பராக படலை எதுலேயுமே. அதில் அந்தளவுக்கு பிளான்ட்டும் க்ரோத் இல்லை. அதனால் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டோம். நகர்த்தி வச்சுட்டு இப்போ ஒரு சில விதைகளும் போட்டோம். ஸோ இதில் கேரட்லாம் போட்டோம், எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு. இதுலேயும் முளைச்சிருக்கு. அண்ட் கேபேஜ் வந்து இன்னும் முளைக்கல, ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு போட்டு இன்னும் முளைக்கல. அண்ட் பீட்ரூட்டும் எல்லாமே முளைச்சிருக்கு. அண்ட் இது வந்து பாலக்கு, இது வந்து நமக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து திருப்பி நான் நட்டு வச்சேன். அதில் அது வந்து ஒன்று மட்டும் நல்லா அபரிவிதமாக வளருது, மற்றதெல்லாம் ஒரே மாதிரி வளருது. இப்படி வளருது அப்படின்னு தான் தெரில. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா விதை போட்டிருக்கோம் எல்லாமே. இந்த முறை எல்லாமே வந்து 5.5 inches கப்பில் தான் போட்டிருக்கேன். அண்ட் ஜெர்மினேஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டி தக்காளி போட்டிருக்கேன். கொடி தக்காளி போட்டிருக்கேன், மடிப்பு தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் இந்த தக்காளிலே வந்து பச்சை கலர் வரியில் இருக்கும், பேக்வேர் சினேஜ் டொமேட்டோ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த விதை எல்லாமே நம்ம வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கோம். அது எல்லாமே வந்து டெஸ்டிங் பர்பஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஜெர்மினேஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. அண்ட் மடிப்பு கத்திரிக்காவும் போட்டிருந்தேன் இந்த வாட்டி. அண்ட் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு. அண்ட் ஓவராலாக எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. நெய் மிளகாய் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிருச்சு. நான் ஒரு 10-15 விதை போட்டிருப்பேன். அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி தான் ஜெர்மினேட் ஆகிட்டு மேலே முளைச்சி வருது. இன்னும் எத்தனை முளைச்சி வருது அப்படின்ட்டு தெரில. அதெல்லாமே பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ போட்டது தான், நேற்று நைட்டு போட்டது தான். ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், பஜ்ஜி மிளகாலாம் கண்டிப்பாக இது வரதுக்குலாம் ஒரு வாரம் ஆகும். அண்ட் மல்டிகார்ன் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த டைம். ஸோ அது எல்லாமே எடுத்து மேலே வைக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாமே. அண்ட் குட்டி குட்டி விதை எல்லாமே நம்ம போடல, பெரிய பெரிய விதை நாற்று மாற்றி வைக்கிற விதை மட்டும் தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஜெர்மினேஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் சூப்பராக முளைச்சிருக்கு எல்லாமே. அண்ட் ஒரு சிலது வந்து இதில் வந்து இந்த கேபேஜ்லாம் இன்னும் முளைக்கல. ஸோ அதெல்லாம் முளைக்கல அப்படின்னா இதில் வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கொடியூரில் கிட்டத்தட்ட நான் வாழை தோட்டத்தில் நான் ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். 3 வருஷமாகவே சொதப்பல்ஸ் தான். அண்ட் இந்த முறை சரி வச்சு பார்ப்போம் எப்பவும் போல் அப்படின்ட்டு 1-2 பிஞ்சு வரும்னு பார்த்தேன். பட் இந்த முறை பார்த்திங்கன்னா அட்டகாசமாக காய்ச்சிருச்சு. அவ்வளோ பிஞ்சு, ஒரு கணுலேயுமே வந்து ஒரு பிஞ்சு இறங்கியிருக்கு பாருங்கள். அண்ட் ஒரு சிலது வந்து விளையவும் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் விளைஞ்சது எல்லாமே பறித்து டேஸ்ட்டும் பண்ணிடலாம். இன்னொரு 1 வாரம் டைம் விட்டுருக்கு அதுக்கு. இன்னும் கொஞ்சம் விளையாத மாதிரி க்ரீனிஷாக இருக்குது. அது விளைஞ்சிருச்சு அப்படின்னா பறிச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் இது காயின்றதை விட ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லைனாக ஒரு இலையிலேருந்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கணு குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறையா இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நல்லா கொடி படர்ந்து வந்துருந்துச்சு. டக்குன்னு ஸ்டாப்பாக நின்றுச்சு, வளரவே இல்லை. அண்ட் உடனே வந்து பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. நம்ம வீட்டு மாடலில் காமிச்சிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட இது வந்து இந்த வேர்க்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-2.5 வருஷ கிழங்கு. நான் வந்து மாற்றலை, திருப்பி மறுபடியும் அதை தான் எடுத்து வச்சேன். அண்ட் இந்த டைம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடியிலையுமே நமக்கு ஒரு பெரிய கிழங்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அண்ட் முதல்ல இந்த ரோஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணத்தக்காளி பிளான்ட் ஒரு 18-18 க்ரோ பேக்கில் நம்ம வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதில் பாகக்காய் இருந்துச்சு. அண்ட் அது எல்லாமே காய்ச்சி ஈல்டுலாம் முடிஞ்சிருச்சு, அந்த இடத்துல இருந்துச்சு. அண்ட் மணத்தக்காளியும் வந்து ரொம்ப செழிப்பாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டோம். அண்ட் இப்போவுமே நல்லா வளர்ந்துருச்சு. அண்ட் ஒரு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு
2-3 கட்டு கீரை நம்ம பறிச்சிருப்போம் இதில். அண்ட் கீரைலாம் மணத்தக்காளி, சிகப்பு பொன்னாங்கண்ணி அந்த மாதிரிலாம் வச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு எப்போவுமே ரெகுலராக கீரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது மாதிரிலாம் ஒரு 3 செடி நல்லா பெரிய செடியாக வச்சு விட்டிங்க அப்படின்னாலே போதும். அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு சொரக்காலையுமே வந்து இது வரைக்கும் ஒரு 3-4 பிஞ்சு நம்ம பறிச்சிட்டோம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சை நம்ம அப்படியே இன்னும் பறிக்காமல் விட்டுறோம். அதனால் செடியும் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஸோ அதை பறிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த செடி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வர ஆரம்பிச்சிடும். அண்ட் கிரேப்ஸ் வழக்கம் போல் அந்த செடி மட்டும்தான் நல்லா வருது. பட் இதில் வந்து நமக்கு இது வரைக்கும் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய அளவுக்குலாம் ஈல்டு இல்லை. பட் இது வந்து இன்னொரு கிரேப் வந்து நம்ம கீழே கொண்டு நட்டு வச்சிட்டோம் இப்போ நம்ம கிரவுண்டில். ஸோ அங்கேருந்து மேலே ஏறுது. ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு செடி. மேலே வந்து இங்கே தான் எங்கேயாவது பந்தல் படத்தை விடணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் அங்கே நல்லா செட் ஆகி வளர்ந்துருச்சுன்னா நம்ம இந்த கிரேப்ஸையும் எடுத்து அங்கேயே கொண்டு வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு 3-3 வருஷம் ஆச்சு. சின்ன சின்ன கொத்து தான் வருது. பட் அதுக்கு நமக்கு அந்தளவுக்கு ஈல்டு இல்லை. அந்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செடி பீன்ஸ் ஒரு 18 இன்ச் பாட்டில் நம்ம செடி பீன்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் ஒரு விதை வச்சேன். பட் எல்லாமே முளைச்சிருக்கு நல்லா. ஓரளவுக்கு இங்கே வெயில் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் வளரும்போது நம்ம இதை எடுத்து மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து புதினா வந்து இதுலேருந்து நம்ம ஒரு 4-5 வருஷத்தை எடுத்துட்டோம். பூரா வளர்ந்துட்டு இருக்கு மறுபடியுமே. இப்போ புதினாலாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிழலான இடத்துல தான் வைக்கணும். ஸோ அதனால் இந்த செடிக்கு நடுவில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அண்ட் க்ரோத்துமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி தான். இது என்னென்னா ப்ரூன் பண்ணி விட்டோம்னா அந்த டைமில் வந்து பஞ்சகாவியாகவும் மல்டி மேன்யூர் இருந்துச்சுன்னா அது ஒரு 2 கைப்பிடி போட்டு விடுவோம். அவ்வளோதான். மற்றபடி ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கேர் எடுத்துக்கிறது கிடையாது. என்னென்னா அந்த பனிக்காலத்தில் குட்டி குட்டி புழுவெல்லாம் வரும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா புதினாலாம் சூப்பராக க்ரோ பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டு கீரை ஒன்று வளர்ந்துருக்கு. சிகப்பு தண்டு கீரை. இது விதை எப்படி உளுந்து வளர்ந்துச்சுன்னு தெரில. அண்ட் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வளர்ந்துருக்கு. அண்ட் முன்னாடி மணத்தக்காளி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இதில் ஒரு செடி இருந்தது. நம்ம அதையுமே விட்டுட்டோம். அண்ட் இதெல்லாமே ஒரு டைம் நம்ம ப்ரூன் பண்ணி எடுத்துட்டோம். மறுபடியும் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு 3 செடி இருந்ததுனாலே போதும். வாரத்துக்கு 2 வாட்டி தாராளமாக கீரை எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீத்தா மரம் முன்னாடி வந்து 40 லிட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம சீத்தா மரம் வச்சுருந்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் எப்போயாவது ஒரு சில பழம் கிடச்சிது அப்படின்னாலே நமக்கு ஆச்சரியப்படணும். அண்ட் இப்போ இதில் மாற்றி வச்சதுக்கப்புறம் இப்போ தான் மாற்றி வச்சு ஒரு 1-1.5 மந்த் இருக்கும். நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும். அண்ட் கண்டிப்பாக பூவுமே நிறையா வச்சுருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு வீடியோலாம் எடுக்கும்போது இதில் நிறைய சீத்தாப்பழம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரம்முக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாகக்காய் நம்ம நட்டு வச்சுருந்தோம். அதுவுமே இப்போ நல்லா படர்ந்து நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து 2 பாகக்காய் வந்து மிங்கிள் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒன்று வந்து மிதிப்பாகல், இன்னொன்று வந்து நீலப்பாகல் தான். அண்ட் 2துலேயுமே வந்து நல்லா பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னென்னா மிதிப்பாகல் எல்லாமே இந்த சைடு வந்து பிஞ்சு பிடிக்குது. இந்த நீலப்பாகல் எல்லாமே அந்த சைடில் பிஞ்சு பிடிக்குது. செடி அப்படியே மாறி இருக்குது. உள்ளே கிளாஷ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் முன்னாடி வந்து ஒரு தண்டுக்கீரை நம்ம ஒன்று இங்கே வச்சுருக்கோம். அதுலேயுமே 4-5 செடி தான். இன்னும் கொஞ்சம் விளைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இது பொரியலுக்கோ குழம்புக்கோ சூப்பராக எடுத்து செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும். அண்ட் இந்த க்ரோ பேக் எல்லாமே வந்து இப்போ நம்ம நாற்று மாற்றி வைக்கிறதுக்கு தான். கத்திரிக்காய், கீரை, பீட்ரூட் அதெல்லாம் போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் சில்லி ஒன்று இருக்கும். இதுவே டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் ரொம்ப சொதப்புச்சு இந்த செடி. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ என்ன ஒன்றுனா மற்ற செடி இந்த மிளகாய் செடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புதுசாக மிளகா வர ஆரம்பிச்சதுன்னா புது துளிர் வராது. அப்படியே ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் அந்த மிளகா விளைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் புது லீஃப் வரும். ஆனால் இதில் பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே மிளகா இருக்குது. ஆனால் மறுபடியும் புது லீஃப் வந்து பிஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் மேபி அது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி போல் இருக்குது. இதில் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. பட் காரம் வந்து அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அண்ட் இந்த சில்லிலாமே பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டில் டெக்கரேஷன் ஒர்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு தான். பட் காரம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாவை விட கம்மியாக தான் இருக்குது. அண்ட் முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வரும். பட் இப்போ கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதால எல்லாமே குட்டி குட்டியாக ஆகிடுச்சு. அண்ட் இந்த மிளகாய் வந்து செம்ம காரமாக இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து 2 வெரைட்டி மிளகாய் உண்டு. ஆனால் இப்போ ஒன்றுத்தில் மட்டும் தான் காய்ச்சிருக்கு. உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் 2 செடி உண்டு இதில். இன்னொன்று வந்து சுத்தமாக காய்க்கவே இல்லை. அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஒர்க் பண்ணணும். அண்ட் மேலே வந்து நெய் மிளகாவுமே வந்து நிறைய பழம் வச்சுருக்கு இதில். முன்னாடிலாம் வந்து இது வந்து 1.5 வருஷத்து செடி. சுத்தமாக காய்க்கவே இல்லை. அண்ட் அப்புறமேட்டு நான் வீடியோஸில் சொல்லியிருக்கும் போது ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் காய்க்கும் அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி நிறைய காய்ச்சி நிறைய பழம் பறிச்சிடும். இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பழம் இருக்குது இதில். அண்ட் இது வந்து ஒரு 18க்கு 18 பேக்கில் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். நல்லா ஒரு குட்டி போன்சாய் ட்ரீ மாதிரியே வந்து சூப்பராக விரிஞ்சு நிறையா காய்ச்சிருக்கு. அண்ட் இப்போ இடம் மாற்றி வச்சு கொஞ்சம் கட்டி விட்டதால கொஞ்சம் கிராஸில் இருக்குது செடி. அடுத்து வளர கண்டிப்பாக சரியாயிடும். அடுத்ததாக ஒரு ராசவள்ளி கிழங்கு நம்ம வச்சுருக்கோம் இங்கே. ஒரு 15க்கு 15 சைஸ் பேக்கில் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாக நம்ம வச்சுருக்கோம். இந்த செடி இதுக்கு முன்னாடி அங்கே நம்ம வச்சுருந்தோம். அண்ட் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப வந்து இடத்த ஆக்குபை பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால் கட் பண்ணி அப்படியே ஓரம் கட்டியாச்சு. ஏன்னா மற்ற செடி வந்து வளர விட மாட்டேங்குது. அண்ட் மறுபடியும் இப்போ தழைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் வந்து நல்ல பெரிய கிழங்காக தான் வச்சுருக்கோம்.
முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் நம்ம காட்டுறேன். அண்ட் ஒரு சிறகாவரை கொடி அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த டைம்லாம் சுத்தமாக நமக்கு ஒரு ஈல்டே இல்லை. ஏன்னா ப்ராப்பராக பூ வைக்கிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறையா புழு வந்துருச்சு. ஸோ அப்போ நான் மெயின்டைன் பண்ணாதால் மேலே இருக்க பூ எல்லாமே அப்படியே காலி பண்ணிவிட்டு செடி வந்து அப்படியே அமைங்கிருச்சு. அண்ட் மறுபடியும் இப்போ தான் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி எல்லாமே கழிச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டு புதுசாக துளிர் வருது. பட் இதில் பிஞ்சு வைக்குமா வைக்காதுன்றது வந்து டவுட் தான். ஏன்னா இப்போ சீசன் கிடையாது. சம்மர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு ஈல்டெலாம் பார்க்க முடியாது அதில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் முடிஞ்சதுன்னா எல்லாத்தையுமே கழிச்சிட்டு இந்த ஆடி மாதத்துக்கு வந்து ஒரு ப்ராப்பராக நல்ல ஒரு கொடி போட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். முன்னாடி வந்து ஒரு மாயன் கீரை ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு. வாடவும் இல்லை வரவும் இல்லை அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கீழேயும் வந்து எவ்வளோ துளிர் வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளையை நம்ம உடச்சி வச்சோம் அப்படின்னாலே ஈஸியாக வரக்கூடியது தான் அது. இந்த ஒரு கஸ்டமர் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தது தான் இது. நல்லா வளர்ந்துருக்கு. முன்னாடி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூதுவளை வச்சுருக்கோம். தூதுவளை வந்து செடி சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அந்த இப்போ ப்ரூன் பண்ணி விட்டுருக்கு. கொஞ்சம் மீனமில்லம்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடும் அதில். அண்ட் அப்படி இல்லை மறுபடியும் அஃபெக்ட் ஆகிடுதுன்னா எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு செடி வச்சுக்க வேண்டியது தான். அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு மணத்தக்காளி செடி நம்ம கீரைக்காக விட்டு வச்சுருக்கோம். தேவைப்படும் போது நம்ம பறிச்சிக்கலாம். இந்த எம்டி பேக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் விதை போடலை. மண் ரெடி பண்ணி உரம்லாம் போட்டு வச்சுருக்கு. வளர்ந்து வரும்போது நம்ம எடுத்து மாற்றிக்க வேண்டியதான். அண்ட் அத்தி மரம் அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. அண்ட் இப்போ தான் வந்து பிஞ்சு வைக்குது. அண்ட் இலையுமே கொட்டிட்டு ஒரு சில புது லீஃப் எல்லாமே வருது இப்போ. அண்ட் இதுவுமே வந்து 24 சைஸ் பேக்கில் வச்சுருக்கோம். நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் சீசன் இல்லாதது கொஞ்சம் பிஞ்சு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக ஒரு புல்லட் மிளகா நம்ம ஒரு 15 சைஸ் ப்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய மிளகா பிடிச்சிருக்கு. நம்ம மாடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இருக்கிற மிளகாலேயே ரொம்ப ஸ்பைசியான மிளகா அப்படின்னா இதுதான் சொல்ல முடியும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் மிளகாய். அண்ட் அது வந்து இப்போ செடி நம்மக்கிட்ட இல்லை பட்டுருச்சு. அண்ட் விதை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்று போட்டு நம்ம எடுத்து மாற்றி வைக்கணும். ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ஸோ பழைய சாதத்துக்குலாம் வச்சு கடிச்சு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ சூப்பராக இருக்கும். பின்னாடி வந்து ஒரு 18 சைஸ் க்ரோ பேக். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை நம்ம வச்சுருந்தோம். அண்ட் அதுவுமே நமக்கு ஓரளவுக்கு காய் கொடுத்துச்சு. பட் நம்ம தான் பறிக்கலாத அந்த செடி பட்டு போச்சு. அது வந்து கோக்கா வச்சு விட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு போகன் வில்லா. அந்த போகன் வில்லா வந்து நான் வைக்கும்போது பயந்துட்டு தான் வச்சேன். பட் இது வந்து நமக்கு கலர் தெரியாமல் தான் நான் வாங்கி வச்சேன். டார்க் பிங்காக தான் இருக்குன்னு கொடுத்தாங்க. பட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக பூத்துச்சு. பூத்து எல்லாமே கொட்டிடுச்சு. அண்ட் மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீஃப் வச்சு நிறையா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஃபுல்லாகவே இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த போகன் வில்லா அப்படியே விட்டுணும் அப்படின்ட்டு ஆசை. நம்ம பிளான் பண்ணி வளர்க்கலாம். பட் இதுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சின்னது இல்லையா அந்த இடம். அதனால் எந்த அளவுக்கு வளருதுன்னு தெரியல. பட் நான் பிளான் பண்ணுறது என்னென்னா இங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் விட்டுருலாம் அப்படின்ட்டு. பட் பார்ப்போம் நம்ம என்ன அப்படின்ட்டு. அடுத்ததான் வந்து மல்லி செடி. நம்மக்கிட்ட வந்து 2 மல்லி, ஒரு மல்லி ஒரு இருவாச்சி இருக்குது. அண்ட் ரெண்டுமே வந்து நல்லா ப்ரூன் பண்ணி விட்டாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்லா கழிச்சு விட்டேன். அந்த எல்லாத்துலேயும் வந்து புது நீர் போய் அடுத்த மாதம் எல்லாமே வந்து விட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிளான் பண்ணி கட் பண்ணி விட்டேன். இப்போதான் வந்து ஒரு சில பூ வச்சிருக்கு. பட் அடுத்த மாதம் தான் வந்து செடி ஃபுல்லாக பூ பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன வேலை தான் இருந்து இப்போ ரீசெண்டாக பேக்கில் மாற்றி வச்சோம். நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போட்டா மரம் இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருந்து பெயிண்ட் பக்கெட்டில் வச்சு வளர்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் மாற்றி வச்சேன். நல்லா பெரிய செடியாக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா இதுக்கு வந்து அடிக்கடி இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்துடுது. அது வந்து இந்த காய் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பில் அப்படியே அந்த காயோட குரோத்தே போயிடுது. பட் இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் புதுசாக பூ எல்லாமே நல்லா வருது. நிறையா மரத்துலாம் ஒரு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இந்த சம்மரில் வந்து ஒரு நல்ல ஈல்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பழம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் இருக்கும். பட் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டைம் வந்து நிறைய ஈல்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நித்தியமல்லி. அண்ட் இதுவுமே ரொம்ப காடு மாதிரி வளர்ந்துருந்துச்சு. இப்போ தான் ஃபுல்லாத்தையும் கழிச்சு விட்டோம். 2 கிளை மட்டும் விட்டுட்டு கழிச்சு விட்டோம். உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியும் பாருங்க. இது எல்லாமே புதுசாக வர பிரான்ச் தான் இப்போ. ஸோ எல்லாமே அந்த சைடில் விட்டாச்சு. பறிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி குடிச்சு பறிச்சிக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்க மாதிரி மல்லி எல்லாமே ரொம்ப பறந்து இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே கழிச்சு விட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய ஒரு சைடு கார்டன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சாச்சு. நம்ம ஓலக்கொட்டையாக இருக்கட்டும் அண்ட் இந்த சைடில் இருக்கிற காய்கறி செடிகள் கொடி காய்கறிகள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அண்ட் ரிமைனிங் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து கார்டன் டூர் பார்ட் 2ல் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ வழக்கம் போல தான் கார்டன் டூர் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி தான். அண்ட் இந்த சைடில் வந்து பழமரங்கள் எல்லாமே நிறையா இருக்குது. அண்ட் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சம்மருக்கு ஓரளவுக்கு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சம்மரில் வந்து பழமரங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஈல்டு எடுக்கலாம். அண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு விளைச்சல் வந்து இந்த டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து நம்ம கார்டன் டூர் பார்ட் 2ல் பார்க்கலாம். அதே மாதிரி மேலே நம்ம 3rd ஃப்ளோர் கார்டன் இருக்கு இல்லையா, நம்ம அதுலேயுமே அதில் என்னென்ன சின்ன அப்டேட் அப்படின்றத உங்களுக்கு அந்த அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மேலும் கார்டன் டூர் பார்ட் 2ல் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.